ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வியாழக்கிழமை காலையில ஃப்ரிட்ஜில வந்து பூ கட்டி கட்டி வச்சு ஃப்ரிட்ஜில தான் வந்து தூங்குதுன்றதால இன்னைக்கு காலையில தலை சீவிட்டு வந்து பூ வச்சுட்டு வந்து வேலை செய்யலான்றதுக்காக காலைல அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். பூ நிறைய ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொண்டை போட்டு அதை பூ வைக்கிறதே வந்து மறந்து போகிறேன். அதாலே பூ வந்து வேஸ்ட் ஆகுறதுனால இன்னைக்கு பூ வச்சுட்டு வந்து வேலை செஞ்சுருந்தேன். ஒரு ஷார்ட்ஸில் வந்து கேட்டிருந்தேன் இல்லையா, யார் யார் வீட்டுக்காரங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதில் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்தது. அதில் ஒரு சிஸ்டர் வந்து இந்த இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, இத பார்த்தாச்சும் அண்ணன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு கண்டிப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அது அது நடக்காது. அதுல நெறைய பேர் வந்து ஒரு சிலவங்க வந்து கண்டிப்பா எங்க வீட்டுக்காரர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. நெறைய பேர் வந்து வாய்ப்பில்ல ராஜா அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. நானுமே நெறைய பேர் பார்த்துருக்கேன். காலையில வந்து அவசர அவசரமா செய்றப்ப ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்க அப்பாவே எங்க வீட்ல வந்து நெறைய வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. தண்ணி புடிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த மாட்டு சாணிலாம் அள்ளுறது, பெருக்குறது இது எல்லாமே செய்வாரு. ஆனா வந்து ஒரு சிலவங்களுக்கு அந்த மாரி குடுப்பன இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நான் கேட்டதுக்காக இவ்ளோ பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அது வந்து நம்ம வந்து வேலை செய்ய சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க போறதில்ல. ஏதாவது அந்த ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒரு வாயில வந்து ஒரு வார்த்தையா சொன்னா கூட நம்மளுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். எனக்கெல்லாம் வந்து அவர் வந்து வேலை செய்றது பிடிக்காது. இருந்தாலுமே வந்து எப்பயாச்சும் முடியாத டைம்ல வந்து ஒரு கப் காஃபி போட்டு குடுத்தாலே எனக்கு பெரிய விஷயமா தெரியும். ஒரு சிலவங்களுக்கு எல்லாமே செய்ய தெரியும். ஒரு நாள் செஞ்சா மறுபடியும் நம்மளே செய்ய சொல்லுவாங்க அப்படின்ற காரணத்துக்காகவே ஒரு சிலவங்கலாம் செய்ய மாட்டாங்க. இவருமே அந்த மாரி தான். சாம்பார் வைப்பாரு, அது செய்வேன், இத செய்வேன்னு சொல்லுவாரு. ஆனா ஒரு நாள் கூட எனக்கு செஞ்சு குடுத்ததில்ல. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து தலைவலிக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா வந்து காஃபி போட்டு குடுப்பாரு. அதுவும் எப்பயாச்சும் மட்டும் தான். இப்ப சமையலுக்குள்ள வரலாம். இன்னைக்கு வியாழக்கிழமை காலையிலன்றதுல சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு பூஜை வேலை இருக்கு, பூஜை பாத்திரம் கழுவுற வேலை இருக்கு, வீடெல்லாம் துடைக்கிற வேலை இருக்கிறதால இன்னைக்கு சாம்பார் சாதம் வந்து செஞ்சுலான்றதுக்காக ரொம்ப ஆ செய்ய வேணாம் அப்படின்றதுக்காக குக்கர்ல அப்படியே ஒரே 2 விசில் வச்சு அப்படியே செஞ்சு முடிச்சுலான்றதுக்காக சாம்பார் இது பச்சை பயிறு, அதுக்கப்புறம் வந்து துவரம் பருப்பு, அரிசி எல்லாம் போட்டு அப்படியே இருக்கிற காய் எல்லாத்தையும் போட்டு அப்படியே புளி கொஞ்சமா ஊத்தி அப்படியே வந்து குக்கர்ல ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். பக்கத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தோசைக்கு வந்து கத்திரிக்காய் சட்னி அரைச்சிருந்தேன். நம்ம பார்த்து பார்த்து செய்வோம். அன்னைக்கெல்லாம் வந்து நல்லாவே இருக்காது. இன்னைக்கு ஏனோ தானோன்னு கத்திரிக்காய் நெறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்திரிக்காய் சட்னி செஞ்சிருந்தேன். அப்படியே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலயும் சாப்பிட்டுட்டு நைட்டுக்குமே வந்து கத்திரிக்காய் சட்னி சாப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு சும்மா எதார்ச்சியா தான் செஞ்சேன். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குன்னு நானுமே வந்து எதிர்பார்க்கல. சூப்பரா இருந்தது சட்னி. சட்னி ரெசிபி வந்து பெருசா எதுவும் கிடையாது. நார்மலா வெங்காயம், தக்காளி வந்து சட்னி அரைப்போம் இல்லையா? அதே மாரி தான் வெங்காயம், தக்காளி சட்னி. காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் 2 சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் பூண்டு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு, கத்திரிக்காவ கட் பண்ணி வதக்கிட்டு, அப்படியே உப்பு போட்டு அரைச்சு எடுத்துருங்க. இதான் சட்னி. இதான் வந்து சூப்பரா வெந்தது. தாளிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூப்பரா இருக்கும் கத்திரிக்காய் சட்னி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல ரெசிபி வேணா தனியா எடுத்து வேணா கண்டிப்பா ஷேர் பண்றேன். பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கிழங்குக்கார அண்ணன் வந்திருந்தாரு. கிழங்கு வேக வச்சிருந்தேன். எதா இருந்தாலுமே எனக்கு அடுப்புகிட்ட இருந்தா மட்டும் தான் ஞாபகம் வரும். கொஞ்சம் இடையில நான் வந்துட்டா மறந்துடுவேன். அன்னைக்கு அந்த மாரி தான் வந்து கிழங்கு தீய போற டைம்ல தான் வந்து வந்து பார்த்துட்டேன். அதுவரைக்கும் பரவால்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் பூஜை வேலை இருந்தது. பூஜை பாத்திரம் கிளீன் பண்ற வேலையெல்லாம் இருந்தது.